அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறைவான ஞானம் என்பது வானவர்களுக்கோ ஏக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கோ இன்னும் அல்லாஹுடைய முகர்ரபூன்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நெருக்கத்துக்குரியவர்களுக்கோ அல்லாஹுடைய நேசத்திற்குரிய இறைநேச செல்வர்களுக்கோ எவருக்குமே இந்த மறைவான ஞானம் வழங்கப்படவில்லை. மறைவானவற்றிலிருந்து அல்லாஹ் எடுத்து சொன்னதை இறை தூதர்கள் சொன்னார்கள். மறைவான ஞானத்திலிருந்து அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹீயாக இறை செய்தியாக அறிவிக்க சொன்னதை அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர்களுக்கு அறிவித்தார்கள். ஆக எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவன் ஒருவனே சகலதையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை நடப்பதை நான் சொல்லுவேன் என்று எவனால் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். நம்மை ஏமாற்றுவதற்காக, நம்மிடம் பணம் பறிப்பதற்காக, நம்முடைய பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு தோஷம் இருக்கிறது, பீடை இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெறுவதற்காக நம்மை ஏமாற்றுவதற்காக சொல்கிறான். சோதரர்களுடைய எத்தனையோ பேச்சுக்கள், இவர் ஆட்சி அமைப்பார், அவர் ஆட்சி அமைப்பார், இது அப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும் என்று சொன்னதெல்லாம் பட்டவர்த்தனமாக பொய் என்று நிரூபணமாக இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தை ஒருவன் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் ஏமாற்றுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் ஒருவன் எதிர்காலத்தை கணித்து சொல் என்று தன்னுடைய கையை ஜோசியம் பார்ப்பவனிடம் நீட்டுகிறாரோ அவருடைய 40 நாட்களுடைய வணக்க வழிபாடுகள் அளிக்கப்படும். இப்படி ஒரு ரிவாயத் இருக்கிறது. எதிர்காலத்தை கணித்து சொல்லும்படியாக ஒருவர் தன்னுடைய கையை தன்னை ஜோசியனிடம் ஒப்படைத்தால் அவர் முஹம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரித்து விட்டார், காபிராகிவிட்டார் என்று கூட இருக்கின்றது. ஆகவே மறைவான ஞானங்கள் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. சில சமயங்களில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கூட ஏன் இப்படி நடக்கிறது, நன்றாகத்தானே போய் கொண்டிருந்தது, குடும்பத்திலே பிரச்சனையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, நோயாக இருக்கிறது, பெரும் நஷ்டத்தை சந்திக்கிறோமே, இவையெல்லாம் எதனால்? இது யாராவது ஏதாவது செய்திருப்பார்களோ, அல்லது இதற்கு பரிகாரமாக எவரிடமாவது சென்றால் அது நமக்கு சாதகமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவாக அமைந்து விடுமோ என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் ஈமானிய பலகீனத்தை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சோதனை வைத்திருக்கின்றார். கெட்டவர்கள் வருந்துவதற்காக திருந்துவதற்காக சோதிக்கிறார். அவர்கள் வருந்தவில்லை திருந்தவில்லை என்றால் அந்த சோதனையை அவர்களுக்கு அழிவாக முடிகிறது, அழித்து விடுகிறார். நல்லவர்களை அல்லாஹ் நேசிப்பதற்காக சோதிக்கிறார். அவர்கள் சோதனையான காலகட்டத்திலே உறுதியான ஈமானோடு திகழ வேண்டும், புடம் போட்ட தங்கங்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக அந்த சோதனைகள் இருக்கும். ஆகவே எல்லாம் அல்லாஹுவை கொண்டு நடக்கக்கூடியது என்று முற்றிலும் அவனை சார்ந்து, முற்றிலும் அவனிடம் தவக்கல் வைத்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழை போல் வருவதை எல்லாம் பனி போல நீக்கி விடுவான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எதிர்காலம் அல்லாஹுக்குத்தான் தெரியும். மறைவான இல்முல் கைப் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது. ஒரு திருமணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அங்கே சில சிறுமியர்கள் போர்க்காலத்தில் வீர தீரமாக போரிட்ட அந்த
போர்க்கால யாப்புகளை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும், இதோ எங்களிடம் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதை அறியக்கூடியவராக இருக்கிறார் என்று பாடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக, மகிழ்விப்பதற்காக, அவர்களுக்கு எல்லாம் தெரியும், மறைவானதும் தெரியும் என்பது போல அவர்கள் பாடினார்கள். அந்த பாட்டை உடனே நிறுத்தும்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறுத்து, நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஏற்கனவே பாடிக்கொண்டிருந்தாயே அந்த பாடலே பாடி சொன்னார். ஆகவே இன்னும் அல்லாஹும் அவ்வாறு தான் சொல்லுகிறேன். குல்ல அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ் ஹஸாயினுல்லாஹி வலா அஅலமுல் கைப வலா அகூலு லக்கும் இன்னி மலக் இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பஸீர் அஃபலா ததஃபக்கரூன். இறைத்தூதரை நீர் கூறும், என்னிடத்தில் அல்லாஹ்வின் கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை, மறைவானவற்றை நான் அறியவும் மாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு வானவராக மலக்காக இருக்கிறேன் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லை. எனக்கு வகையாக இறைச்செய்தியாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேற எதையும் நான் பின்பற்றவில்லை. இன்னும் நபியை நீர் கூறும், குருடனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் 6வது அத்தியாயம் 50வது வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறேன். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல இடங்களில் அவனுடைய ஆற்றலை, வல்லமையை, அவனுடைய ஞானத்தை சொல்லுகிறான். وعنده مفاتيح الغيب وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கின்றன, அவற்றை அவனை அன்றி எவரும் அறியார். அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கின்றன, அவற்றை அவனை அன்றி எவரும் அறியார். மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான். அவன் அறியாமல் ஒரு இலையும் உதிர்வதில்லை. பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களில் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளாக இருந்தாலும் அவனுடைய தெளிவான லவ்ஹுல் மஹ்பூல் என்ற அந்த பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. ஆக அல்லாஹுடைய ஆற்றல்கள், வல்லமைகள், அல்லாஹுடைய அந்த இல்முல் கைப் என்ற அந்த ஆற்றல் அவனுக்கு மட்டுமே உரியது. இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், وهو الذي خلق السماوات والأرض بالحق يوم يقول كن فيكون. அவன்தான் வானங்களையும் பூமியையும் உண்மையாகவே படைத்தான். அவன் ஆகுக என்று சொல்லும் நாளில் அது ஆகும், அது உடனே ஆகிவிடும். அவனுடைய வாக்கு உண்மையானது. எக்காலம் சூர் ஊதப்படும் நாளில் ஆட்சி அதிகாரம் அவனுடையதாகவே இருக்கும். அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் நன்கு அறிகிறான். அவனை ஞானமுடையும் யாவற்றையும் நன்கறிந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் தூதராகவும் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மறைவானவற்றின் திறவுகோள்கள் 5 ஆகும். ஏனெனில் அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக இறுதி தீர்ப்பு கூறிய அந்த நேரம், அந்த நேரத்தை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது. அவனே மழையை பொழிவிக்கின்றான். பெண்களின் கருவறைகளில் இருப்பவற்றையும் அவனே அறிவான். எந்த மனிதனும் அவன் நாளை என்ன சம்பாதிக்க போகிறான் என்பதை அறிவதில்லை, அதையும் அவன்தான் அறிவான். தாம் எந்த இடத்தில் மரணிப்பார் என்பதும் எந்த மனிதனுக்கும் தெரியாது. நிச்சயமாக அல்லாஹுதான் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவுள்ளவனாகவும் இருக்கின்றான். 31வது அத்தியாயத்தின் 34வது வசனம். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலும்
பல இடங்களில இவைகளை பற்றி எல்லாம் அறிவிக்கின்றான். இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்தி வல்லாஹு பஸீருன் பிமா தஅமலூன். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை எல்லாம் நன்கறிகிறான். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறச் சொல்கிறான், குல் இல்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதிக் ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். அல்லாஹ்வே, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவனே, உன் அடியார்கள் வேறுபட்டு தமக்கிடையே தர்க்கித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் நீதான் தீர்ப்பு செய்வாய் என்று இறை தூதரை நீர் கூறுவீராக. இவ்வாறு பல இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொல்கிறான். ذلك عالم الغيب والشهادة العزيز الرحيم. அவனே மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கறிந்தவன். அன்றியும் அவனே யாவற்றையும் மிகைத்தவன், அன்புடையோன். ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா வயஅலமு. அவன் மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கறிபவன். எனவே அவர்கள் அவனுக்கு இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிகவும் தூயவன், மிக உயர்ந்தவன். அல்லாஹுடைய பதிவேட்டில என்னென்ன இருக்கிறது என்பதை எவராலும் அறிய முடியாது. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருப்பது நம்மை மறுமை நாளிலே எழுப்பி கேள்விகளை கேட்பதற்காக. அப்படி கேட்கப்படும் போது அவனுக்கு மறைந்ததாக எதுவும் இருக்காது. அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்பதை மறந்து நாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அது பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த பாவங்களுக்கு முறையாக மன்னிப்பு கேட்டுவிட்டால் தப்பித்துக் கொண்டோம். மன்னிப்பு கேட்காமல் அந்த பாவங்கள் அடுக்கப்பட்டதாக இருந்தால் அல்லாஹுடைய கேள்வி கணக்கு மிக கடினமானதாக ஆகிவிடும். ஆகவே அந்த மறுமை நாள் நிச்சயமாக வரும். ஆகவே சகலதையும் அறிந்தவனாக இருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே நாம் அடிக்கடி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எவரும் இல்லை என்றாலும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர் ரூபத்தில் வந்து மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் சில கேள்விகளை கேட்பார்கள். ஈமான் என்றால் என்ன? இப்படி கேள்விகள் கேட்டுக்கொண்டே வரும்போது இஹ்சான் என்றால் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். கேட்பதற்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிப்பார்கள். பதில் கொடுக்கப்பட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உண்மை சொன்னீர்கள், ஏற்கனவே இவர்கள் தெரிந்து கொண்டுதான் கேட்கிறார்களா என்று சஹாபாக்கள் நினைக்கக்கூடிய விதத்தில் அவர் நீண்ட ஒரு ஹதீஸ். இஹ்சான் என்றால் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முதலாளி கடையில் இருக்கும்போது நாம சர்வசாதாரணமாக இருக்க மாட்டோம். எதையாவது ஒன்று துடைக்கிற மாதிரி, தூசி தட்டுற மாதிரி அப்படி இருப்போம். அதுபோல எஜமானுக்கெல்லாம் எஜமான் ஆகிய அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போல உங்களுடைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்களால் முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும்போது ஷைத்தான் நம்மிடத்திலே ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. தனிமையாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்னும் போது நாம் பாவமான காரியங்களை செய்ய முன்வர மாட்டோம். ஆகவே அல்லாஹ்விடத்திலே எப்பொழுது கேட்டார்கள். ஏனென்றால் மறுமையை பற்றி சொன்ன உடனே அதை பரிகாசமாக எடுத்துக்கொண்டார்கள், ஏளனமாக எடுத்துக்கொண்டார்கள், கேலி பேசினார்கள். எப்பொழுது வரும்? அது உடனே வந்தால் என்ன? வானம் இடிந்து எங்களுடைய தலையின் மீது விழுந்தால் என்ன? கொண்டு வாதை சீக்கிரமாக என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். அது பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ் வமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா. நபியே, மறுமை நாளை பற்றி அது எப்பொழுது வரும் என்று உம்மிடம் மனிதர்கள் கேட்கின்றனர்.
அதற்கு நீர் கூறும், அது எப்பொழுது என்ற அறிவெல்லாம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. மேலும் மறுமை நாள் அருகில் உள்ளதா, சமீபத்தில் உள்ளதா, அல்லது சற்று தொலைவாக உள்ளதா என்பது எனக்கு தெரியாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறச் சொல்கிறான் சொன்னால், ஆகவே எந்த நிலையிலும் அல்லாஹுடைய ஆற்றலை, அவனுடைய இல்முல் கைப் என்ற அந்த தன்மையை நாம் உணர்ந்து அவனை பயந்து வாழ வேண்டும். வல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன், மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். வல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சம் அளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமை குறித்தானவன். அவர்கள் இணை வைப்பவற்றை எல்லாம் விட்டு அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், தூய்மையானவன். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய அருளுக்கும் அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹுடைய சொர்க்கத்திற்கும் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய அந்த ஆற்றல்களை, அவனுடைய வல்லமைகளை நாம் உணர்ந்து அவனை பயந்து, ஏனென்றால் பயம் இருக்க வேண்டும். அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால்தான், இறையச்சமுடையவர்களாக வாழ்ந்தால்தான் இம்மை மறுமை இரண்டுமே செம்மையாக வெற்றியாக அமையும். அல்லாஹ் பயப்படுவதற்கு அல்லாஹுடைய ஆற்றல் அவ்வாறானது. அல்லாஹுவை எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள் என்று சொன்னால், காற்று சற்று மாற்றமாக வீசிவிட்டால் அவர்கள் ஒரு நிலையில இருக்க மாட்டார்கள். பதஸ்டம் வந்துவிடும், அல்லாஹ்வை பற்றிய பயம் அதிகரித்துவிடும். வீட்டுக்குள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள், அவர்களுடைய அந்த நிலையே மாறி போய்விடும். இது குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, இது போன்றுதான் காற்று வந்தது, மழை வரப்போகிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் காற்றுகளால், அதுவும் புயல் காற்றுகளால். 7 இரவுகள் 8 பகல்கள் என்றெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். காற்று சாதாரணமாகிவிட்டால், ரஹ்மத்தான மழை இறங்கிவிட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே புன்னகை வந்துவிடும். ஆக அவர்கள் இருக்கும் போதே அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் பிரியப்பட்டால் பார்க்க மாட்டான், அழித்து விடுவான். அவனுடைய அழிவுக்கு பயந்தார்கள். உங்கள் அனைவரை விட அல்லாஹ்வை நான் அதிகம் பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய பயத்தை தா, என்னுடைய இதயத்திற்கு உன்னுடைய பயத்தை தா. அந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்திவிடு. பரிசுத்தப்படுத்துபவர்களில் எல்லாம் நீதான் சிறந்தவன். நீயே அதனுடைய எஜமானன், நீயே அதனுடைய பாதுகாவலன். ஆக உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்கார்கள், பாவங்கள், குரோதங்கள், விரோதங்கள், பகைமைகள், பொறாமைகள், இப்படி என்னென்ன தீய பண்புகள் எல்லாம் இருக்குமோ அவைகளை விட்டும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹுடைய அச்சத்தை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களுக்குத்தான் இம்மையும் மறுமையும் செம்மையாக நன்மையாக அமையும். வஸாரிஉ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள். சொர்க்கத்தின் பரப்பளவு வானம் பூமி போன்ற விசாலமானது. இறையச்சம் உடையவர்களுக்காக அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே அவனுடைய வல்லமைகளை, ஆற்றல்களை, மறைவான ஞானம் அவனுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக நம்பி அவனை பயந்து வணங்கி அவனுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக ஆக வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும்
அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன்.